செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 116வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 116 12வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். கீழே அடுத்த வசனம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்த 12வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு என்ன சொல்லணுமா? நன்றி சொல்கிறவங்களா இருக்கணுமா? நம்முடைய இருதயம் தேவனுக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் இருப்போம்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய இருதயம் கடினப்பற்றக்கூடாது. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, உதவிகளை, உபகாரங்களை, ஆசீர்வாதங்களை மறந்துடக்கூடாது. இல்லையா சொல்லுவோமா? மனிதனுடைய இருதயம் என்ன இருக்கும்? எப்பயுமே நன்றி மறக்கிற இருதயம். நன்றி கெட்டவர்கள் அப்படின்னா நன்றியை மறந்துடுவாங்க. அப்பா செஞ்ச நன்றியை மறந்துடுவாங்க, அம்மா செஞ்ச நன்றியை மறந்துடுவாங்க, கூட பிறந்தவங்க செஞ்ச நன்றியை மறந்துடுவாங்க. அப்போ இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்குது? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு நன்றி உள்ளவனா இருக்க வேண்டும். இல்லையா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னா, ஆதியாகமம் 1:26 அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்மளை படைச்சிருக்காரு. அவருடைய சுபாவத்தை நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ மனுஷன் மாதிரியும் ஆண்டவர் இருக்காரா? மனுஷன் தான் நன்றியை எதிர்பார்க்கிறானா? ஆண்டவரும் நன்றி எதிர்பார்க்கிறாரா? மனுஷன் மாதிரி தான் ஆண்டவர் இருக்காரா? கிடையாது. ஆண்டவர் மாதிரி தான் மனுஷன் இருக்கான். அல்லேலூயா சொல்லுமா? தேவன் தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கி தன்னுடைய சுபாவத்தை மனுஷனுக்குள்ள வச்சிருக்காரு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அப்ப நாம் தேவனுக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? நன்றி உள்ளவங்களா இருக்கணுமா? தேவனுக்கு என்ன செய்யணுமா? நன்றி செலுத்தணும். நம்ம இருதயத்தை தேவனோடு என்ன செய்யணும்? இணைக்கணும். அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும், உதவிகளையும், உபகாரங்களையும், ஆசீர்வாதங்களையும் நமக்கு அவர் செய்த ஒன்னொன்னே நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம்னா இன்னும் நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இல்லையா சொல்லுவோமா? பாருங்க வசனத்தை பாருங்க. கர்த்தர் எனக்கு செய்த. இல்லையா சொல்லுவோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாமே யார் தான் செய்கிறா? கர்த்தர் தான் செய்கிறார். இல்லையா சொல்லுவோமா? உங்கள் வாழ்க்கை வர்ற எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் வர்ற எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயர்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அற்புதமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் எனக்கு செய்த. என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அது தேவன் கொடுக்கிறார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். தேவன் தான் நன்மை என்ன செய்றாரு? கொடுக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வர்ற ஈவு. ஆண்டவர் தான் பிள்ளைகளை என்ன செய்றாரு? ஈவாக கொடுக்கிறார், சுதந்திரமாக கொடுக்கிறார். கோளும் கையுமாய் பிழைக்க செய்த கர்த்தர் 2 பரிவார ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். 2 பரிவார ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். உன் வாழ்க்கையில வருகிற ஒன்னொன்னும் தேவனால் வந்தது, தேவனால் வந்தது, தேவனால் வந்தது, தேவனால் வந்தது. கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. சொல்லுங்க. ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? நன்றி சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் வர்றது பூரா யாரால தான் வருது? எங்கள் மாமா கொடுத்தாரு, எங்கள் தாத்தா கொடுத்தாரு, எங்கள் அப்பா கொடுத்தாரு, எங்கள் அம்மா கொடுத்தாரு அப்படின்னு மகிமையை யாருக்கு செலுத்திடாதீங்க? மனுஷனுக்கு செலுத்திடாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, என் மகிமையை வேற ஒருவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். இந்த மகிமையை யாருக்கு செலுத்தாத, நான் தான் உன் கையிலே கிடைப்பதற்கு உதவி செஞ்சிருக்கேன். எந்த நன்மையும், எந்த வரமும்,
எந்த ஆசீர்வாதமும் பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்யுதான்? இறங்கி வருதுன்னு பைபிளில் போட்டு. உங்களுக்கு நன்மை எங்கேருந்து வருதான்? ஜோதிகளின் பிதா, பரலோகத்திலிருந்து வருது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா கிருபைகளையும், எல்லா அற்புதங்களையும் ஆண்டவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்து, அவர் நமக்காய் திட்டம் பண்ணி வைத்து, அவர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து, அதை ஆண்டவரே நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்து நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? பாருங்க, தாவீது நாட்டுக்கு ராஜாவாயிட்டான். அவன் ஆண்டவரை நினச்சி பார்க்குறான். காட்டில் ஆடு மேய்ச்சி கொண்டு, யாரும் விசாரிக்க ஆள் இல்லை, அப்பா அம்மா பக்கத்தில் இல்லை, கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, ஆதரவற்றவனாக, விசாரிப்பற்றவனாக, யாரும் என்னன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை, தனியாய் காட்டுக்குள்ள ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு அழைத்து ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி அபிஷேகம் பண்ணி இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை ராஜாவாக உயர்த்தி வச்சிருக்காரே, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் என்னத்தை திரும்ப செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். ஆண்டவர் செய்ததை நினைச்சு பார்க்கணுமா? என்ன செய்யணுமா? நினைச்சு பார்க்கணும். அதனால தான் சங்கீதம் ஒவ்வொரு முறை நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு வசனத்தை சொல்கிறோம். சங்கீதம் 103:3, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கடைசி அந்த கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சர்ச்சு முடிஞ்சு போயிட்டு வாங்க. என் ஆத்மா கர்த்தர் சொல்லியாச்சுல. என்ன சொல்லிட்டு இருக்கோம்? என் ஆத்துமாவே கர்த்தர் செஞ்ச சகல நன்மைகளை நீ என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. ஏன்? நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? மறந்துடும். பைபிளில் போட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்தார்கள், ஜெபம் பண்ண மறந்தார்கள், பைபிள் வாசிக்க மறந்தார்கள், சர்ச்சுக்கு வர்றதுக்கு மறந்தார்கள். அதன் நிமித்தம் அவர்களை கர்த்தர் மீதியானுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார், பெலிஸ்தியருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அவங்க போய் என்ன செய்றாங்க? நசுக்கி கசைக்கு புழிஞ்சு வேதனைப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரேன்னு கூப்பிடுறாங்க. கர்த்தர் கிதியோன் எழுப்புறாரு, சிம்சோன் எழுப்புறாரு, 9 நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்களுக்கு விடுதலையை கொடுக்குறாரு. அப்போ யாரை மறந்துடுவாங்களாம்? கர்த்தரை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அங்கே தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்கு செய்த, எனக்கு எல்லாமே யார் தான் செய்யறா? ஆண்டவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இனிமேல எனக்கு எல்லாமே யார் தான் செய்ய போறா? வலது வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, அப்பா எல்லாமே இது வரைக்கும் நீங்க தான் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, இனிமேலும் நீங்க தான் எனக்கு எல்லாம் செய்ய போறீங்க. நீங்க செஞ்ச எல்லா உதவிகளுக்காக உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார், மறந்துடாத. ஆண்டவர் உனக்கு உபகாரம் செய்வார், மறந்துடாத. ஆண்டவர் உனக்கு அனுகூலம் பண்ணுவார், மறந்துடாத. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், மறந்துடாத. கர்த்தர் உனக்கு நன்மை செஞ்சு உன் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுங்க உதவி செய்வார்னு சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார், உபகாரம் செய்வார், சகாயம் செய்வார். அவர் சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் எனக்கு செஞ்ச, ஆண்டவர் எனக்கு செஞ்ச எல்லாவற்றுக்காக நான் ஆண்டவருக்கு என்ன சொல்லுவேன்? நன்றி சொல்லுவேன். ஆமென். வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டீங்களா? நன்றி சொல்லணும். ஏசப்பா, ஒரு மாதம் வேலை செய்ய வச்சுட்டீங்க, சம்பளத்தை கையில் வாங்க வச்சுட்டீங்க, நன்றி. அல்லேலூயா. ஒரு இடத்த வாங்கிட்டீங்க, நன்றி. ஒரு சொத்து வாங்கிட்டீங்க, நன்றி. வர வேண்டிய ஒரு பணம் வந்துருச்சு, நன்றி. சுகம் கிடச்சிருச்சு, நன்றி. குழந்தை கிடச்சிச்சு, நன்றி. வீட்டில் ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டாங்க, நன்றி. வீட்டில் ஒருத்தங்க ஞானஸ்தானம் எடுக்க போகிறாங்க, நன்றி. ஆண்டவருக்கு எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணுமா? நன்றி சொல்லணும். வேலைக்காக நன்றி சொல்லணும், தொழிலுக்காக நன்றி சொல்லணும். நீங்கள் நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல தேவனுடைய இருதயம் உங்களை குறித்து அது என்ன செய்யும்? திருப்தி அடையும், மகிழும். உங்களுடைய நன்றியை ஆண்டவர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்றியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா? சொல்லுங்க, எதிர்பார்க்கிறார். 10 குஷ்டரோகி இயேசு இடத்துல வர்றாங்க.
வந்து கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு என்ன செய்யுங்க, இறங்குங்கன்றாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்களை போய் ஆசாரியர்களுக்கு காண்பீங்க அப்படின்றார். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆளுக்கு குஷ்டம் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா, ஊரை விட்டு வெளியே தள்ளி வச்சிருவாங்க. ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும், அல்லது மலைகள் நிறைந்த குகையாக இருக்கும், அல்லது காடுகள் பகுதியாக இருக்கும். அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. அவங்க அங்கே தான் என்ன செய்யணும், இருக்கணும். மருந்தை தடவிக்கிட்டு அங்கேயே குளிச்சுக்கிட்டு அங்கேயே இருக்கணும். சாப்பாடு என்ன செய்வாங்க, ஒரு சில படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, கொண்டு வந்து என்ன செய்வாங்க, தூரமாக வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த எடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க அங்கேயே தான் இருக்கணும். உடம்புல இருக்க எல்லா குஷ்டரோகமும் சுகமாகி சுத்தமாயிட்டார் அப்படின்னா தான் எங்கே வர முடியும், ஊருக்குள்ளே வர முடியும். அவர் முதல்ல ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வரணும், ஆலயத்துக்கு வந்து ஆசாரியன் பாஸ்டர் இருப்பார், வந்து அவர்கிட்ட காமிக்கணும், ஐயா எனக்கு சுகமாயிருச்சு. அவர் உடனே கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவார், எங்கேயாவது இருக்கா இல்லாத இடத்துல. கம்ப்ளீட்டாக சுகமாயிருச்சுன்னா அவருக்காக சர்வாங்க பலி, தகன பலி அங்கே செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு ரத்தத்தை எடுத்து அவர் மேலே தெளித்து அவரை சுத்திகரிப்பு செய்துட்டு, இனி நீ ஊருக்குள்ளே என்ன செய்யலாம், போகலாம் அப்படின்னு ஆசாரியன் அனுப்புனாதான் எங்கே போகணும், ஊருக்குள்ளே போக முடியும். இன்னும் சுகமே ஆகலை, இன்னும் என்ன செய்யலை, சுகமே ஆகலை. என்ன சொல்கிறாரு, உங்களை போய் ஆசாரியர்களுக்கு காண்பீங்கன்றாரு. போகிற வழியில் இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், பக்கு பக்குன்னு இருந்திருக்கும். ஐயோ இன்னும் என்ன செய்யலை, சுகமே ஆகலை. இவர் என்ன சொல்கிறாரு, போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பிக்கின்றாரு. அவர் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்காங்க தேவாலயத்துக்கு. பைபிளில் போட்டிருக்கு, போகிற வழியிலே அவர்கள் சுகமடைந்தார்கள். லேலியா சொல்லுமா, ஒரு சில நேரம் ஜெபம் பண்ணும்போது சுகமாகும், ஒரு சில நேரம் சர்ச்சில் இருக்கும்போது ஜெபமாகும் சுகமாகும், ஒரு சில நேரம் ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணும்போது சுகமாகும், ஒரு சில நேரம் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிட்டு அழுதுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிற வழியிலேயே ஆண்டவர் உங்களை சுகமாக்கிடுவார். லேலியா சொல்லுமா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன், சுகமாக்குவேன்றாரு. யாருக்காவது வியாதியா இருந்துச்சுன்னா கண்ணை மூடி அப்படியே ஒரு நிமிஷம் ஜபிக்க போறேன். யாரை கண்ணை திறந்து பார்க்காதீங்க. உங்க சரீரத்தில் வியாதியா இருக்குன்னா ஆண்டு போய் ஒரு சின்ன ஜபத்தை பண்ணுங்க. ஆண்டவரே, இப்பொழுது இந்த இடத்துல வியாதியோடு பலவீனத்தோடு யார் இருக்காங்களோ அவர்களுக்காக நான் ஜபிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுதே அவர்கள் மேலே பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே சரீரம் முழுவதும் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய சுகமாக்குற வல்லமை இறங்கி அற்புத சுகத்தை, அற்புத விடுதலையை, அற்புத ஆரோக்கியத்தை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் சுகத்தை கொடுத்த கரங்கள் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். 10 பேருக்கு சுகமாயிருச்சு. ஆலயத்துக்கு போகிறாங்க, போய் ஆசாரியர்கிட்ட போய் காமிக்கிறாங்க. ஆசாரியன் சொல்கிறான், ஓகே 10 பேர் என்ன செஞ்சிட்டீங்க, சுகமாயிட்டீங்க, இனிமேல் நீங்கள் எங்கே போகலாம், ஊருக்கு போகலாம், வீட்டுக்கு போகலாம், எங்கேனாலும் போய்க்கலாம், அவ்வளோ முடிஞ்சு. 9 பேர் ஓட்டமாக ஓடி போயிட்டான். எங்கெங்கே போயிருப்பான், ஒருத்தன் காட்டை பார்க்க போயிருப்பான், ஒருத்தன் காசை போய் பார்க்க போயிருப்பான், ஒருத்தன் பிள்ளையை பார்க்க போயிருப்பான், மனைவியை பார்க்க போயிருப்பான், அப்பா அம்மா பார்க்க போயிருப்பான். யாரோ எங்கெங்கே என்ன செஞ்சுருப்பாங்க, ஓடி இருப்பாங்க. ஒரே ஒருத்தன் மாத்திரம் இயேசுநாதர் எங்க இருக்காருன்னு அவரை தேடி வர்றான். அல்லேலூயா சொல்லுமா, அவரை தேடி வந்து அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றான். அல்லேலூயா சொல்லுமா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன தெரியுமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்ற ஆராதனை. அல்லேலூயா. வாரமெல்லாம் கர்த்தர் நம்மளை வழி நடத்துறாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு, நமக்கு நல்ல வேலையை கொடுக்குறாரு, நமக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குறாரு. இந்த வாரமெல்லாம் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்திருக்காரு. அதனால என்ன செய்ய போறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய நாள், அங்கே போய் நான் உட்காந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடி துதிச்சு ஆராதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அவர் வார்த்தையை கேட்டு எசப்பாவுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா. அப்போ பாருங்க, ஒருத்தன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுகிறான். இயேசுவே உங்களுக்கு என்னது நன்றி. உடனே இயேசு கேட்கிறாரு, எப்பா சுகமானவங்க 10 பேர், சுகமானவங்க எத்தனை பேர், 10 பேர். நீ ஒருத்தன் தான் வந்திருக்கிறியா, நீ ஒருத்தன் தான் வந்திருக்கிறியா, மற்ற 9 பேர் எங்க? உங்க வீட்டில் நீங்க ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்களா ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு? இன்னும் உங்க வீட்டில் இருக்கவங்கள மற்றவங்களாம் நன்றி சொல்றதுக்கு வரலையா? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எசப்பா, நானும் என் வீட்டார் அனைவரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுமா. நானும் என் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு என்ன செய்வோம்,
நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தின் உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் தொடுவாராக, சந்திப்பாராக, ரட்சிப்பாராக. குடும்பம் குடும்பமாய் சீக்கிரத்திலே நாங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களாம் ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. அவங்க சீக்கிரம் என்ன செய்யணும்? ஆண்டவர்களை வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா சுகமானவங்க 10 பேர் ஆச்சே, நீ ஒருத்தன் தான் வந்திருக்கிறியா, மற்ற 9 பேர் எங்க? கேட்டுட்டு அவனை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமென் சொல்லுமா? அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்குறாராம்? நன்றியை எதிர்பார்க்குறாரு. இல்லையா சொல்லுமா? தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு? நன்றியை எதிர்பார்க்குறாரு. உன்னுடைய இருதயம் நன்றி நிறைஞ்ச இருதயமாக இருக்கணும். நேற்று ஒரு பாட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு நாங்கள் போட்டு விட்ருக்கோம். பார்க்கலன்னா வீட்டில் போய் என்ன செய்யுங்க, பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ அந்த பாட்டை நான் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்கேன். அந்த காட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு என் மனசுக்குள்ளே ஒரு பாரத்தை கொடுக்குறாரு. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், என்னை ஆண்டவர் எப்படி தொட்டார், எப்படி சந்திச்சார், இன்றைக்கி என்னை ஆண்டவர் எப்படி கொண்டு வந்திருக்காரு, இன்றைக்கி என்னை எப்படி கர்த்தர் உயர்த்தி வச்சுருக்காரு, அது எல்லாத்தையும் அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தேன். நினச்ச உடனே அப்படியே ஒரு வசனம் மனசில் வருது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன் அப்படின்னு. இந்த வசனம் வந்து அந்த வசனத்தை அப்படியே மனசில் போட்டு அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கேன். முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் உள்ளேருந்து இந்த பாடலை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா? அந்த டியூன் அப்படியே உள்ளேருந்து வருது. ஆமாம், கர்த்தர் செய்த நன்மைக்கா நான் செய்வேன், நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன்னு சொல்லி நான் கர்த்தரை பாடி துதிச்சு ஆராதிச்சு நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். பாருங்க, உள்ளேருந்து பாட்டை வந்துருச்சு, எழுதி இன்னைக்கு பாட்டை ரிலீஸ் பண்ணியாச்சு. அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவருக்கு நம்ம உள்ளத்தில் எப்படி இருக்கணுமா? நன்றி நிறைந்த இருதயம் உடையவர்களாக நம்ம இருக்கும் பொழுது தேவன் இன்னும் பல நன்மைகளை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, இருக்கிறது இல்லாதான் பெருசா தெரியும். அப்படின்னு என்ன சொல்றது? இப்ப நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இப்ப என்ன ஆசீர்வாதம் நம்ம கையில இருக்கு, இப்ப என்ன நமக்கு நன்மை இருக்கு, அதுக்கு முதல்ல நன்றி சொல்லி பழகணும். அல்லேலூயா சொல்லுமா? நம்மளால இருக்கிறத பூரா விட்டுருவான், இல்லாதான் பார்த்துட்டு இருப்பான். எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, எனக்கு அது கிடைக்கலையே, எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு அது வரலையே. நம்மளால கம்பேர் பண்ணுறதே இங்கேருந்து அப்படியே டாட்டா பிர்லாவை தான் கம்பேர் பண்ணுறது. டாட்டா பிர்லாவுக்கு இந்தியா பூரா சொத்து இருக்கு. எங்க உங்களை காட்டிலும் மேலானவனை கம்பேர் பண்ணாதீங்க, உங்களை காட்டிலும் கீழானவனை கம்பேர் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுமா? செருப்பே இல்லாமல் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருப்பான், அவனை கம்பேர் பண்ணுங்க. ஆண்டவரே செருப்பு இல்லாமல் நடந்து போறான், எனக்கு செருப்பு கொடுத்துருக்கீங்களே, நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுமா? ஒருத்தன் சும்மா நடந்து போயிட்டு இருப்பான், உங்களுக்கு சைக்கிள் இருக்கா, ஏசப்பா அவன் நடந்து போயிட்டு இருக்கான், எனக்கு சைக்கிளாவது கொடுத்துருக்கீங்களே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுமா? ஆமாம், ஒருத்தர் சைக்கிளில் போகிறா, நீங்கள் ஸ்கூட்டரில் போகிறீங்கன்னா ஸ்கூட்டராவது கொடுத்துருக்கீங்களே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரோ இருக்கிறதுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. அல்லேலூயா சொல்லுமா? பவுல் சொல்கிறான், நான் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விதத்திலும் எல்லா விதத்திலும் நான் என்ன செய்யணும்? வாழும்படியாக கர்த்தர் எனக்கு போதிச்சு என்ன வழி நடத்தி வந்திருக்காரு. அல்லேலூயா சொல்லுமா? எனக்கு கட்டில் படுக்கவும் தெரியும், பாயில் படுக்கவும் தெரியும், தரையில் படுக்கவும் தெரியும். வீட்டில் கஞ்சியும் குடிக்க தெரியும், வெங்காயத்தை வச்சு கஞ்சி என்ன செய்யணும்? குடிக்கவும் தெரியும். வீட்டில் கறி பிரியாணி வச்சு சாப்பிடவும் தெரியும். ஆண்டவர் என்ன எப்படி வழி நடத்துகிறாரோ அதில் மனரம்யமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா, நன்றி நிறைஞ்ச இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுமா? பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க. அடுத்தவங்களை பார்க்காதீங்க, அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க, உங்களுக்கு இருக்கிறத நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் ஏன் சண்டை தெரியுமா? பக்கத்து விட்ட பார்க்கறது, எய்த்த விட்ட பார்க்கறது, பின்னாடி விட்ட பார்க்கறது, ஊரில் இருக்க மாமா தாய் மாமா விட்ட பார்க்கறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, இருக்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? சந்தோஷமா இருக்கணுங்க. ஆமேன்னு சொல்லுவோமா?
வாடகை வீடு தான் கொடுத்துருக்காரா, கோடி நன்றி சொல்லுங்க. அதுக்காவது கத்தர் வாடகை கட்டுறதுக்கு பலனா கொடுத்துருக்காரு, அதுக்கு கத்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்கம்மா. நமக்கு என்ன இருக்கோ கொஞ்சம் தான் இருக்கா, ரைட்டு, கொஞ்சத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு அம்மா சொல்லுது, சும்மா ஒரு 220 பவுனு தான் சேர்த்துருக்கேன். எவ்வளோ தான் சேர்த்துருக்கான்? சும்மா ஒரு 220 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படி? அவ்வளோதான், முடிஞ்சு. இனி அடுத்து நம்ம வீடு என்ன ஆயிரும்? நரகம் ஆயிரும். யோ இன்னும் பாரு, எங்கே பாரு 220 தான். ஏன் சரி விடுமா, 10க்கு முன்னாடி ஒரு 4-2 சைவரை போட்டுக்கிறோம். அப்படி நான் சொல்லுவேன், கிறிஸ்தவங்க நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுமா. நமக்குள்ள இருக்க சந்தோஷம் பணத்தினாலேயோ பொருளினாலேயோ வேற எதுனாலும் கிடையாது. ஆண்டவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு கொடுத்துருக்காரு, ரட்சிப்பின் சமாதானத்தை நமக்குள்ள கொடுத்துருக்காரு, பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்காரு, அவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த வார்த்தையின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், ஆண்டவரை பாடுற சந்தோஷம் இருக்கிறதுல மனரம்யமா ஹாப்பியா சந்தோஷமா இருப்போம். இல்லையா சொல்லுவோமா? ஆமாம், கோடி ரூபா வச்சுருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் சரி, செத்தன்னைக்கு எல்லாத்தையும் என்ன செய்ய போனோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறோம். இல்லையா? அவர் கோடீஸ்வரருங்க, அதனால் இருக்குன்னா 12 அடியாக தோன்றுறாங்க, அதுக்கும் 6 அடி தான். இல்லையா? இவர் 4 பங்களா வச்சுருக்காருங்க, அதுக்கு அங்கிட்டு மட்டும் ஒரு 8 அடியாக தோன்றுறாங்க. எல்லாம் ஒரே அளவு தான். ஒரு அமுக்கு, ஒரு நிசுது குழுக்கு, ஒரு தமுக்கு, அவ்வளோ முடிஞ்சு. கொஞ்ச காலம் இங்கே வாழ போகிறோம். இல்லையா சொல்லுவோமா? எவ்வளோ காலம் வாழ போகிறோம்? கொஞ்ச காலம் வாழ போகிறோம். இந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு நன்றி நிறைஞ்ச இருதயத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்துருங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ வசனம் சொல்லுறது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக, இங்கிலீஷில் போட்டு குட்னஸ், எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நான் என்ன செய்வேன்? எதை திரும்ப செலுத்துவேன். பாருங்க, ஒரு நாட்டுக்கே ராஜா எவ்வளோ காணிக்க கொடுப்பான் சொல்லுங்க? ஒரு நாட்டுக்கே ராஜா எவ்வளோ காணிக்க கொடுப்பான்? இந்த சர்ச்சு ஃபுல்லாக தங்கமாக நிரப்பச்சனா கூட அடுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு. ஆனால் அவன் சொல்கிறான், சூரியனே உங்களுக்கு சொந்தம் ஆண்டவரே, சந்திரனே உங்களுக்கு சொந்தம், இந்த நான் பார்க்குற எல்லா வானம் உங்களுக்கு சொந்தம், பூமி உங்களுக்கு சொந்தம், இந்த முழு உலகம் உங்களுக்கு சொந்தம், இதில் இருக்க வெள்ளி உங்களுக்கு சொந்தம், தங்கம் உங்களுக்கு சொந்தம், எல்லாமே உங்களுக்கு சொந்தம். உங்கள் முன்னாடி நான் ஒரு தூசி கூட கிடையாது. நான் எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும் அது உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால நான் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக நான் எதை திரும்ப செலுத்துவேன்? அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்னால் என்ன கொடுக்க முடியும்? கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க? சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உயிரையாக கொடுத்துருக்காரு, விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்துருக்காரு, நித்திய நரகத்துக்கு போகாமல் நித்திய பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இதுக்கு நம்ம ஏதாவது கொடுத்து கணக்கு கொடுக்க முடியுமா சொல்லுங்க? சொல்லுங்க. ஆண்டவருடைய உசுருக்கு ஈக்குவலண்டா நம்ம என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்க? 100 கோடி ரூபா காணிக்க தர்றேன் ஆண்டவரே, உசுருக்கு ஈக்குவலண்ட் ஆகுமா? ஆகாது. அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? நன்றி நிறைந்த இருதயத்தோடு உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக அவருக்கு நீ நன்றி 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 என்று சொல்லும்படி தேவன் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். இல்லையா சொல்லுமா? அப்போ நம்ம என்ன செய்யணுமா? நன்றி சொல்லணுமா? ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? நன்றி சொல்லுங்க. அவர் செஞ்ச எல்லா நன்மைகளை நினைச்சு பாருங்க. கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, எவ்வளவு என்ன செஞ்சோம்? பிசாசின் பொடி செய்வன, எவ்வளவு இருளின் பிரச்சனைகள், வியாதி, மாந்திரிகம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர், எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இயேசுன்னு ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் குலதெய்வமாய் வந்து அவருடைய பிள்ளையா நம்ம மாறினதுக்கு அப்புறம் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதிச்சு உயர்த்தி வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அன்றைக்கு என் வாழ்வை நான் நினச்சி பார்க்குறேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு என் வாழ்க்கை. 19 வயசு வியாதி வந்து ரத்தமாக என்ன செய்கிறேன் போய்கிட்டு இருக்கு. டாக்டர்கிட்ட போனால் ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க, பணம் இல்லை, ஆப்ரேஷன் பண்ண முடியல. மாடியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், மாடியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு, சாப்டர் ஃபினிஷ் அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் வந்தார், புதிய துவக்கத்தையே தந்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுமா? புதிய நன்மையவே கர்த்தர் கொடுத்துட்டாரு. நீ சாக வேணாண்டா, நீ அநேகரை வாழ வைக்கிறதுக்கு ஒன்றை நான் ஆசீர்வாதமாக மாற்றேன்,
உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைக்காத. அநேகரோட வாழ்வு நலம் பெறுவதற்கு ஒன்ன ஆசீர்வாதமா நான் மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் தூக்கிட்டு வந்திருக்காரு. அல்லேலூயா சொல்லுமா? நினைச்சு பாருங்க, எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செஞ்சிருக்காரு. எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்காரு. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் எதை திரும்ப செலுத்துவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை நான் தொழுது கொள்வேன். ஆண்டவர்கிட்ட நன்றி உள்ளவங்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரை தொழுது கொண்டுகிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்றது? காலையில கர்த்தரை துதிக்கணும், இரவுல துதிக்கணும், வாரத்துக்கு ஒரு முறை ஆலயத்தில் வந்து கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்க தொடர்பு, அந்த கனெக்ஷன் எப்போது என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவருக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் தேவனுக்கு நீங்கள் செலுத்துற நன்றி காணிக்கை. அல்லேலூயா சொல்லுமா? அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லும்படி எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். போதும் பாருங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்றார்? உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் பாருங்க எப்படி தேர்ந்தெடுக்காரா? புழுதியிலையும் குப்பையிலையும் கிடக்கிற ஆட்கள் என்ன செய்றாரா? ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவேன்றார். ஏன் அப்படி செய்கிறார் சொல்லுங்க? போன வாரம் நான் சொன்னேன், ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாருன்னு சொன்னேன்? பைத்தியம், பலவீனம், லூசு, அற்பமானவர்கள், யாரு பெருசா என்ன செய்யல நினைக்காதவங்கள கர்த்தர் என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டார் அப்படின்னு பேசினோம். இங்க பாருங்க, ஆண்டவர் குப்பையிலையும் புழுதியிலையும் கிடக்கிற ஆளை தூக்கிட்டு வர்றாராம். அல்லேலூயா சொல்லுமா? அவனை ஆசீர்வதிச்சு அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் ஆண்டவர் அமர பண்றாராம். அல்லேலூயா சொல்லுமா? ஏன் தெரியுமா? அவனுக்கு நன்றி எப்போதும் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் நன்றி இல்லை தெரியுமா? இப்போ நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, அதோட ஒன்று கொடுத்தா அவனுக்கு பெருசாக தெரியாது. டெய்லி வீட்டில் அவன் நான்வெஜ் தான் சாப்பிட்றான். அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்கள் பிரியாணி செஞ்சு இந்தாங்க உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு கொடுத்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? போயா, நான் டெய்லி என்ன தான் சாப்பிட்டுருக்கேன்? பிரியாணி தான் சாப்பிட்டுருக்கேன், மீன் தான் சாப்பிட்றேன், சிக்கன் தான் சாப்பிட்றேன், என்னமோ பெருசாக கிறிஸ்மஸ்க்கு ஏதோ பிரியாணி கொடுத்துட்டேன். அவன் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கூட ஒருத்தன் கறி எடுக்க முடியாது. வீட்டில் கஞ்சியும் கூழையும் குடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போய் இந்தப்பா ஹாப்பி கிறிஸ்மஸ்னு பிரியாணியை கொடுங்க. அவன் உங்களை பார்க்க நேரம்லாம் பிரியாணி அக்கா, பிரியாணி அக்கா, உங்களை பார்க்கும்போது என்னதான் அவனுக்கு அந்த அக்கா பிரியாணி கொடுத்துச்சுடா, டே பிரியாணி அக்கா வருதுடா அப்படிமா. ஏன்? அவனுக்கு என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. அவனுக்கு ஒரு நன்மை கிடைச்சோன்னா அந்த நன்மையை பெருசா பார்க்குறான். ஆண்டவரை பார்க்குறான். ஐயோ, ஒன்றுமே இல்லாத என்ன கர்த்தர் தேடி வந்தாரு, ஒன்றுமே இல்லாத கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சிருக்காரு, ஒன்றுமே இல்லாத என்ன கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்காரு. என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, யாரும் இருந்து எனக்கு பெருசா இல்லை, அண்ணன் தம்பி பெருசா யாரும் ஒன்றும் இல்லை, பொருளாதாரத்தில் எந்த நன்மையிலும் பெருசா ஒன்றும் இல்லை, யாரும் கை கொடுத்து என்னை உயர்த்துற அளவுக்கு, யாரு கையாலையும் கொடுக்கக்கூடிய அளவு கூட யார்ட்டையும் பணமோ வசதி வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்த என்ன கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசீர்வாதமா தேவன் மாத்திட்டாரு. அதனால நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருக்கு நான் என்ன செய்வேன்? நன்றி சொல்லுவேன். உங்கள் வாழ்வின் ஆரம்பத்தை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நினைச்சு பாருங்க. அதை நினைச்சு நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை கர்த்தர் உயர்த்திடுவார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆசீர்வாதத்தோட நின்றுட்டாங்க, அதுக்கு மேலே போக மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன செய்யல? போகல. ஏன்? பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கே கடவுளுக்கு என்ன செய்யல? உண்மையா இல்லை. நன்றி என்ன செய்யல? இல்லை. நன்றி நிறைஞ்ச இருதயம் இல்லை. அதனால அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு போக முடியல. நான் சொல்லுவேன், நீ தேவனுக்கு நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல தேவன் உன்னை அடுத்து 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 எந்த உயர்வுக்கும் தேவன் உன்னை கொண்டு செல்வார். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ நம்ம தேவனுக்கு என்ன செய்யணுமா? நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. நீங்க நன்றி சொன்னா உங்களை உயர்த்துவார், உங்க பிள்ளைய உயர்த்துவார், உங்க சந்ததியை உயர்த்துவார், உங்க குடும்பத்தை உயர்த்துவார்.
உங்க வேலையை உயர்த்துவார், உங்க வருமானத்தை உயர்த்துவார், உங்க வாழ்க்கைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து இன்னும் உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோட எண்டு என்னது? பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா தான் இருப்பாட்டுறாரு. அல்லேலூயா சொல்லுமா. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை என்ன செய்வேன்? மேன்மையா வச்சுட்டு தான் முடிப்பேன்றாரு. அல்லேலூயா சொல்லுமா. கடற்கரையை போல பெருக பண்ணிட்டு தான் முடிப்பேன், நட்சத்திரத்தை போல பெருக பண்ணிட்டு தான் முடிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுமா. ஒவ்வொரு நாளும் நீங்க நன்றி சொல்லணும். வேலை இருக்கா வேலைக்கு நன்றி சொல்லுங்க, வருமானம் இருக்கா வருமானத்துக்கு நன்றி சொல்லுங்க, பிள்ளைங்க இருக்கா பிள்ளைக்கு நன்றி சொல்லுங்க, அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க, அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி சொல்லுங்க, கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுங்க, கொடுத்த கணவனுக்காக நன்றி சொல்லுங்க, கொடுத்த மனைவிக்காக நன்றி சொல்லுங்க. இருக்கிறதுக்கு நன்றி நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வர வர விருத்தி அடைய பண்ணி மகா பலத்தவர்களாய் தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணுமா? நன்றி சொல்லணும். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் எங்க தூக்குறாரு? சிறியவனை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி அவனை உயர்த்துகிறார். தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்வு இன்றைக்கு சாதாரணமாக இருக்கே நினைக்காத. நீ நன்றி சொல்லி பழகிக்கிட்டே இரு. கஞ்சி இருக்கா கஞ்சிக்கு நன்றி சொல்லுங்க. 10,000 தான் வருமானம் இருக்கா 10,000 ரூபாய்க்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஓரளவுக்கு தான் ஆசீர்வாதம் இருக்கா ஓரளவுக்கு இருக்க ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. தேவன் உங்கள் வாழ்வை அவர் உயர்த்துவார். மூன்றாவது, ஆதியாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்காரு. வாக்கு தத்தங்களை நம்ம மேல வச்சிருக்காரு, தரிசனங்களை நம்ம மேல வச்சிருக்காரு, சொப்பனங்களை நம்ம மேல வச்சிருக்காரு, திட்டங்களை நம்ம மேல வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுமா. அவர் நம்ம மேல வச்சிருக்க எல்லா வாக்கு தத்தங்களை, தரிசனங்களை, திட்டங்களை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை விடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுமா. சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினதை, அவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் என்னை விட்டு விடுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. அவர் சொன்னதை என் வாழ்விலே நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்ப நம்முடைய ஆண்டவர் பாருங்க, உங்க மேல தரிசனத்தை வச்சிருக்காரு, திட்டங்களை வச்சிருக்காரு, வாக்கு தத்தங்களை வச்சிருக்காரு. அந்த தரிசனங்களையும் திட்டங்களையும் வாக்கு தத்தங்களையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பாரு. அல்லேலூயா சொல்லுமா. எப்ப நிறைவேற்றி முடிப்பார் தெரியுமா? தேவனுக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுது. ஆமென் சொல்லுமா. தேவனுக்கு என்ன செய்யணுமா? நீங்கள் நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல உங்கள் வாழ்வை கர்த்தர் உயர்த்தி, உங்கள் வாழ்வை கர்த்தர் மேன்மைப்படுத்தி, உங்கள் வாழ்விலே கர்த்தர் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்வை அவர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.